Hello coders, welcome to the React Hook series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது use effect hook. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல 3 hooks பத்தி பார்த்தோம். use state, use reducer, use context. எப்படி global state, local state manage பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோல use effect hook பத்தி பார்க்கலாம். இப்போ official documentationல hookனா என்னன்னு பார்த்தீங்கன்னா they let you use the state and other React feature without using the class அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பழைய இப்போ முன்னாடி hooks introduce ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அதாவது பழைய ரியாக்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம்னா வந்து நம்ம கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து கிளாஸ் காம்பனன்ட் வந்து யூஸ் பண்ணிருந்தோம் இப்போ கிளாஸ் காம்பனண்ட்ல எப்படி இருக்கும்னா லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் வந்து இருக்கும் ஒரு கிளாஸ்னாலே கண்டிப்பாக லைஃப் சைக்கிள் இருக்கும்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் இப்போ ரியாக்ட் படி பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் வில் மவுண்ட் டிட் மவுண்ட் காம்பனன்ட் அன்மவுண்ட் இது மாதிரி நிறைய லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் ஜென்ரலாக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் கிளாஸஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து லைஃப் சைக்கிள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் அப்புறம் வந்து இனிஷியலைசேஷன் சில லாங்குவேஜஸில் இனிட் இருக்கும் டிஇனிட் இருக்கும் இது மாதிரி நமக்கு ஏதாவது வந்து லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் வந்து இருக்கும் இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் போயிட்டா நமக்கு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸே வந்து கிடையாது அதாவது லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னா இப்போ வந்து அந்த பேஜ் வந்து லோட் ஆகும்போது இந்த பிஹேவியர் இருக்கணும் இப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதை பண்ணும் ஒரு கிளாஸ் வந்து லோட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆகும் ஸோ இது மாதிரி கேசஸ் இப்போ இந்த சில இடத்துல அந்த இடத்துல நம்ம ஏபிஐ ரெக்வஸ்ட் ஏதாவது அனுப்புவோம் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிசைன் இருக்கும் பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் யூஸ் எஃபெக்ட் ஹூக் இப்போ யூஸ் எஃபெக்ட் ஹூக் வந்து என்ன இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் யூஸ் எஃபெக்ட் ஹூக்கை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்டி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ கிரியேட் பண்ணிட்டு ஜென்ரலாக என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் போட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இது வந்து வந்திருக்கு இப்போ நான் போயிட்டு இதில் போயிட்டு கோடை க்ளீன் அப் பண்ணுறேன் app.jsல போயிட்டு கோடு வந்து க்ளீன் அப் பண்ணிட்டோம் ஹெடர் டேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ லோகோ ரிமூவ் பண்ண சொல்கிறோம் லோகோவே ரிமூவ் பண்ணிட்டோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆயிருக்கு இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற கோடை இப்போ நான் என்ன பண்ணுறேன் நம்ம இந்த எக்ஸாம்பிள் யூஸ் எஃபெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நியூ ஃபைல் அதாவது home.js வந்து கிரியேட் பண்ணுறேன் ஓகே இந்த home.js-ஐ app.jsல வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஹோம் அப்படின்னு கொடுத்தேன்னா ஓகே ஸோ ஓகே நான் இது கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு நான் ஆல்ரெடி ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ நான் ஷார்ட்கட் வந்து கொடுக்குறேன் ஆர்எஃப்சின்னு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஹோம் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஹோம்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ நம்ம என்ட்ரி ஃபைல் வந்து ஹோம் வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம எழுதுகிற எல்லா ஜேஎஸ்எக்ஸ் வந்து உள்ளே தானே இருக்கணும் ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு கவுண்டர் வந்து செட் பண்ணலாம் கவுண்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு செட் கவுண்டர் 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு யூஸ் ஸ்டேட்டில் இனிஷியல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு கவுண்டர் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கவுண்டர் 2 செட் கவுண்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இப்போ நம்ம கிட்ட 2 கவுண்டர் வந்து இருக்கு இப்போ ரிட்டர்ன்ல இந்த ஃப்ராக்மெண்ட்குள்ள ஒரு h1 டேக் போடலாம் ஹெடர் டேக் போட்டுட்டு அங்க கவுண்டரை வந்து டிஸ்பிளே பண்றோம் ஸோ அதே மாதிரி இப்போ கவுண்டர் 2வையும் டிஸ்பிளே பண்ணலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணுறோம் பட்டனில் நான் பட்டன் டைட்டில் வந்து இன்க்ரிமெண்ட் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஆன் கிளிக் ஈவெண்ட்டு ஓகே கிளிக் ஈவெண்ட்டில் ஸோ ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுட்டு நம்ம செட் கவுண்டர் 1 வந்து கால் பண்ணுறோம் செட் கவுண்டர் 1ல் என்ன நடக்கும் நம்ம கவுண்டர் 1 வந்து ஸோ இன்க்ரிமெண்ட் 1 வந்து கிளிக் பண்ணால் கவுண்டர் 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகே இப்போ அதே மாதிரி கவுண்டர் 2க்கும் செட் கவுண்டர் ஓகே இங்கே வந்து டைட்டில் வந்து இன்க்ரிமெண்ட் 2 அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கவுண்டர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம யூஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம் யூஸ் எஃபெக்டில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் யூஸ் எஃபெக்ட் இருக்குது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகிருக்கணும் இம்போர்ட் ஆகிடுச்சுன்னா
இப்போ வந்து கரெக்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சின்டாக்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் எஃபெக்ட் குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கு. நான் அதுக்குள்ள கோடுக்கு வந்து ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்றேன். console.log யூஸ் எஃபெக்ட். நம்ம இதே வந்து போட்டுக்கலாம். யூஸ் எஃபெக்ட் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அது யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி there are 3 டைப்ஸ் ஆஃப் இந்த அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சின்டாக்ஸ் வந்து இதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கலாம். டைப் வந்து போட்டுக்கலாம். இது வந்து சொல்கிறேன் டைப் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸிக்யூட்ஸ் இதை வந்து இப்படி வச்சுக்கலாம்னா எக்ஸிக்யூட்ஸ் ஆன் ஆல் ஸ்டேட் சேஞ்ச். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்போ வந்து ரியாக்ட் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஸ்லைட்டாக மாற்றிக்கிறேன். எக்ஸிக்யூட் ஆன் ரெண்டர் அண்ட் ஆல் ஸ்டேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ஆல் சேஞ்சஸ். இப்போ என்ன ஆகும்னா எப்பயுமே யூஸ் எஃபெக்ட் வந்து எப்படி கால் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்ம காம்பனண்ட் வந்து எப்போ லோட் ஆகுதோ லோட் ஆகும்போது ஒன்ஸ் வந்து கால் ஆகிடும். பை டிஃபால்ட் வந்து ஒரு தடவை கால் ஆகிடும். இப்போ இந்த சின்டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ரெண்டர் ஆகும்போது ஒரு தடவை கால் ஆகிடும். அது போக ஒவ்வொரு ஸ்டேட் சேஞ்சுக்கும் வந்து கால் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தடவை ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் ரியாக்ட் வந்து ரீரெண்டர் இந்த காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். ஸோ எப்பெல்லாம் ரீரெண்டர் ஆகுதோ அப்போ ஃபுல்லாமே யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகும். ஸோ அதான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் எக்ஸிக்யூட்ஸ் ஆன் ரெண்டர். ஸோ வந்து எப்போ ரெண்டர் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கால் ஆகிடும். அண்ட் ஆல் ஸ்டேட் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 2 ஸ்டேட் இருக்கு, கவுண்டர் 1 கவுண்டர் 2. ஸோ இது எப்பெல்லாம் வந்து சேஞ்ச் இப்போ நான் இன்க்ரிமெண்ட் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா கவுண்டர் 1 வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்டேட் சேஞ்ச் இருக்கு, ரெண்டர் ஆகும், யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். இன்க்ரிமெண்ட் 2 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன்னா கவுண்டர் 2 வந்து ஓகே இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ கவுண்டர் 2 வந்து சேஞ்ச் ஆகும், ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு யூஸ் எஃபெக்ட் வந்து ரெண்டர் மீன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இப்போ இதை செக் பண்ணலாம். வந்து போகிறோம். நான் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி ஏன்னா நம்ம கன்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த கிளியர் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் படி எப்பயுமே எப்போ ஆல் ஸ்டேட் சேஞ்சஸ் வந்து ஆல்ரெடி ரெண்டர் ஆனதுக்கு ஒரு தடவை கால் ஆகிடுச்சு. நம்ம கன்சோலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகும்போது ஒரு தடவை கால் ஆகிடுக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் சேஞ்சுக்கும் வந்து அது கால் ஆகும். பாருங்கள் இன்க்ரிமெண்ட் கன்சோல் கிளியர் பண்ணுறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் எக்ஸிக்யூட்டிங் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து கூட்டிகிட்டு இருக்கு. அடுத்து இன்க்ரிமெண்ட் 2 வந்து கால் பண்ணுறேன். இப்பயும் பாருங்கள் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த கேஸில் நமக்கு ஒவ்வொரு தடவை இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது சரி, கவுண்டர் 1 சேஞ்ச் ஆனாலும் கவுண்டர் 2 சேஞ்ச் ஆனாலும் நமக்கு வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் யூஸ் எஃபெக்ட். நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ டைப் 2ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிபெண்டன்சி அரே வந்து ஆட் பண்ண போகிறோம். டிபெண்டன்சி அரே ஆட் பண்ணால் என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நீங்கள் என்ன டிபெண்டன்சி கொடுக்குறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவுண்டர் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா கவுண்டர் 1 சேஞ்ச் ஆகும்போது மட்டும் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட்ஸ் ஆன் ரெண்டர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே கால் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் ஆல் டிபெண்டன்சி ஸ்டேட் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன், கவுண்டர் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம டிபெண்டன்சி செட் பண்ணியிருக்கிறது கவுண்டர் 1. ஸோ இப்போ என்ன ஆகும்னா கவுண்டர் 2 வந்து அது வந்து இக்னோர் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபால்ட் ரெண்டர் ஆகிறது எப்பயுமே நடக்கும். நெக்ஸ்ட் இதில் இப்போ ஸ்டேட் சேஞ்ச் வந்து கவுண்டர் 1 ஆனால் மட்டும் நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகும். மற்ற கவுண்டர் 2 சேஞ்ச் ஆகும்போது ஆல்தோ வந்து உங்களுக்கு இது வந்து இந்த காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். ஆனால் நம்ம டிபெண்டன்சி அரேல கவுண்டர் 2 இல்லாதனால கவுண்டர் 2 அப்போ இங்கே எதுவுமே நடக்காது. ஓகே, அதை இப்போ செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம இன்க்ரிமெண்ட் கவுண்டர் 1 தான் வந்து டிபெண்டன்சியில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்டர் 1 சேஞ்ச் ஆகும்போது யூஸ் எஃபெக்ட் வந்து எக்ஸிக்யூட்டிங்கிற லாக் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இன்க்ரிமெண்ட் 2 வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சேஞ்ச் நடக்குது. இது காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகுது. இருந்தாலும் நமக்கு வந்து யூஸ் எஃபெக்டில் இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம டிபெண்டன்சியில் அதை வந்து ஆட் பண்ணல. இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் கவுண்டர் 1. இப்போ பாருங்க, நான் இதை வந்து மாற்றுறேன். கவுண்டர் 1 பதிலாக கவுண்டர் 2 வந்து டிபெண்டன்சியில் ஆட் பண்ணுறேன். சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் 2 சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் சேஞ்ச் ஆகும். கவுண்டர் 1 சேஞ்ச் ஆகும்போது எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் கேஸ். எக்ஸிக்யூட்ஸ் ஆன் ரெண்டர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பை டிஃபால்ட் வந்து கால் ஆகிடும்.
அதாவது பேஜ் ரெண்டர் அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கால் ஆகிடும். அதுக்கப்புறம் டிபெண்டன்சி சேஞ்ச் ஆனால் மட்டும் வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் டைப் பார்க்கலாம். இப்போ செகண்ட் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ டைப் 3 டைப் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்ஸ் ஆன் ரெண்டர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிபெண்டன்சி அரே வந்து எம்டியா செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து என்ன ஆகும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிபெண்டன்சி அரே வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த ஸ்டேட் வேரியபிள்ஸுமே நம்ம அதில் கொடுக்கல. கவுண்டர் 1 அது லிசன் பண்ணுமா, கவுண்டர் 2 லிசன் பண்ணுமா, நம்ம எதுவுமே கொடுக்கல. எம்டி அரேவாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து நம்ம இனிஷியல் ரெண்டர் அப்போ மட்டும்தான் கால் ஆகும். மற்ற எந்த ஒரு ஸ்டேட் சேஞ்சையும் அது வந்து எடுத்துக்காது. அதில் இருக்க கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டர், நம்ம கிளாஸ் வந்து எப்போ வந்து கிரியேட் ஆகுதோ அப்போ மட்டும் தானே கால் ஆகும். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து அதே மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதை வெரிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்க, பேஜ் இது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், காலாக இருக்குது. பட் நெக்ஸ்ட் டைம் இப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது, ஸ்டேட் சேஞ்ச் ஆனாலும் கால் ஆகாது. ஏன்னா நம்ம டிபெண்டன்சி அரே வந்து அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கு. நம்ம டிபெண்டன்சி அரேல எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அது ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் கால் ஆகும். ஸோ இதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் யூஸ் எஃபெக்ட். ஓகே, பேஸ்ட் ஆன் த சின்டாக்ஸ் நம்ம என்ன மாதிரி கொடுக்குறோமோ, என்ன டிபெண்டன்சி செட் பண்ணுறோமோ அதை வச்சு வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ டைப் 1 பார்த்துட்டோம், எக்ஸிக்யூட்ஸ் அண்ட் ரெண்டர் அண்ட் ஆல் ஸ்டேட் சேஞ்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் எப்போல்லாம் ஸ்டேட் சேஞ்ச் நடக்குதோ அப்போ எல்லா தடவையுமே அது வந்து கால் ஆகும். நெக்ஸ்ட் டைப்பில் நம்ம டிபெண்டன்சி அரேல வந்து ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து அது என்ன பண்ணும், எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டர் ஆகும். நெக்ஸ்ட் எப்போல்லாம் வந்து ஸ்டேட் சேஞ்சஸ் நடக்குதோ, டிபெண்டன்சி ஸ்டேட் சேஞ்ச் நடக்குதோ அப்போ மட்டும் யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகும். மற்ற நேரம் கால் ஆகாது. யூஸ் எஃபெக்ட் டிபெண்டன்சி அரே எம்டியாக இருந்துச்சுன்னா ஒன் டைம் மட்டும் கால் ஆகும். ஓகே, இதுதான் வந்து யூஸ் எஃபெக்டோட பிஹேவியர். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.